இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே, அன்பான இருவாழ் துறவியரே, அருமையான மக்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் புனித பெரிய அந்தோனியாருடைய விழாவை கொடியேற்றத்துடன் ஆரம்பிப்பதற்காக இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்க வந்திருக்கின்றோம். புனித பெரிய அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் எகிப்து நாட்டில் கிபி 250 முதல் 356 வரை இருந்தவர். அவரை உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை மிக நெருக்கமாக பின்பற்ற உதவிய வசனத்தை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் பெரிய செல்வந்தராக இருந்தார். அந்த செல்வத்தை எல்லாம் அவர் ஒரு பொருட்டாக கருதவில்லை. கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நாம் இன்று வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் அங்கு கிறிஸ்து கூறுகின்றார், நிறைவுள்ளவராக நீ விரும்பினால் உம் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வந்தராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும். இந்த வசனம்தான் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. ஏனென்றால் அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அவர் தேடி சென்றது பாலைவனத்தை. அந்த பாலை நிலத்தில் தனியாக தனக்கென்று ஒரு குகையை அமைத்து கொண்டு அந்த குகையிலே அவர் தன்னுடைய வாழ்நாளை இறை வேண்டலிலே கழித்தார், தபசுகளை செய்தார். அதே போன்று பேயினுடைய போராட்டங்கள், சாத்தானுடைய அந்த எல்லா விதமான வேலைகளையும் அவர் முறியடிப்பதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது அவர் செய்த இறைவேண்டல். இறைவனோடு கொண்டிருந்த அவர் ஒரு அருமையான உறவை கொண்டிருந்தார். அந்த உறவு தான் அவருக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தது. இன்று அந்த நற்செய்தியில் கிறிஸ்து பெருமான் நிறைவுள்ளவராக என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீ உண்மையிலேயே புனிதமடைய வேண்டும் என்றால். நிறைவு என்பது புனிதத்தை குறிக்கின்றது. ஆகவே அவர் புனிதராக விரும்பினால் என்ற அந்த வார்த்தையை அவர் உண்மையிலேயே தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக அவர் எடுத்துக்கொண்டுதான் அவர் இன்று அந்த பாலைவனத்திலே சென்று அவர் ஜெபம், தபம், பக்தி முயற்சிகள், அதே போன்று எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டு அவர் இறைவனுக்கு உகந்த ஒரு புனிதரானார். ஆக நாம் மீண்டும் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். 5வது அதிகாரம் 48வது வசனத்தில் அங்கு கிறிஸ்து பெருமான் கூறுகின்றார், தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். ஆக தந்தை புனிதத்தினுடைய நிறைவு. அந்த தந்தையை விட யாரும் புனிதர் அல்ல. ஆகவே அந்த தந்தையினுடைய புனிதத்திலே பங்கு பெற வேண்டும் என்றால் அந்த தந்தையினுடைய புனிதத்தை இலக்காக வைத்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் நாமும் உண்மையிலேயே இந்த அந்தோனியாருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த சொத்துக்களையோ அல்லது செல்வங்களையோ அல்லது பொருட்களையோ பற்றி கொள்ளவில்லை. மாறாக அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அந்த கிறிஸ்து ஒருவரையே தன்னுடைய செல்வமாக கொண்டார். அதாவது இன்றைக்கு நாம் லேவியர் எழுதிய ஆகமத்தில் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அங்கு இறைவன் மோசேயை நோக்கி சொல்லுகின்றார், நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல் என்று சொல்லுகின்றார். உங்கள் கடவுள் தூயோராய் இருப்பது போல நீங்களும் தூயோராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த கடவுள் தூயவர், அந்த கடவுள் தூயவராக இருப்பதால் அவருடைய மக்கள் தூயவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த மக்கள் அந்த இறைவனுடைய அந்த தூய்மையை இலக்காக வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை அதை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே இந்த அந்தோனியாரை பொறுத்த மட்டில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய செல்வமாக, உயர்ந்த செல்வமாக கருதியது அந்த கிறிஸ்துவைத்தான். எனவே தான் நாம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். வேறு எதுவும் இல்லை. நாம் நினைப்போம் இந்த உலகத்தில் சொத்து வாங்கி போடணும், அதே போல் நிலத்தை நிறைய வாங்கி போடணும், அதே போன்று நிறைய பொருட்களை சேர்க்க வேண்டும், வங்கியில் கட்டாயம் இருப்பு இருக்க வேண்டும், அதே போன்று நம்முடைய வாழ்வானது உண்மையிலேயே ஆடம்பரமான வாழ்வாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு மற்றவர்களுடைய வாழ்வை பார்த்து இன்னும் அவர்களை விட நாம் அதிகமாக பொருட்களை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். ஆனால் அவரை பொறுத்த மட்டில் கிறிஸ்துதான் அவருக்கு மிகவும் ஒப்பற்ற செல்வமாக தோன்றினார். எனவேதான் அவர் கூறுகின்றார், இந்த அவரை பொறுத்த மட்டிலே கிறிஸ்துதான் ஒப்பற்ற செல்வம் என்றால், அதாவது அவரை அறிவது. இந்த அறிவு என்பது அடுத்தவர்கள் சொல்வதனால் வருகின்ற அறிவு அல்ல, அல்லது புத்தகத்திலிருந்து படிக்கின்ற அறிவு அல்ல, அனுபவபூர்வமாக அந்த கிறிஸ்துவை உணர்தல், அந்த கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை அனுபவித்தல், அந்த கிறிஸ்துவோடு ஒன்றித்திருத்தல், அதுதான் உண்மையான செல்வமாக இருக்க முடியுமே ஒழிய வேறு எதுவும் உண்மையான செல்வம் அல்ல. நீங்கள் நினைத்து பாருங்களேன், இப்போ இன்றைக்கு நம்ம எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும், எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும், எவ்வளவுதான் பொருட்களை சேர்த்தாலும், நாம் இந்த உலகை விட்டு செல்கின்ற பொழுது எதை நாம் தூக்கி கொண்டு செல்ல போகின்றோம்? ஒன்றும் கிடையாது. நான் எதையும் தூக்கிட்டு போக போகிறதும் கிடையாது. நாம் எப்படி வந்தோமோ அப்படியே தான் போவோம். ஆகவே இன்றைக்கு அவரை பொறுத்த மட்டில் கிறிஸ்துவை பற்றிய அறிவு, அந்த அனுபவபூர்வமான அறிவு, அதைத்தான் அவர் தன்னுடைய தவத்தினாலும் தன்னுடைய ஜெபத்தினாலும் தான் செய்த எல்லா விதமான ஒருத்தல் முயற்சிகளினாலும் அவர் அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே மீண்டும் நாம் வாசிக்கின்றோம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலேயே 1 அதிகாரம் 21வது வசனத்தில், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். ஆகவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வேறு எதற்காக வாழ்ந்தார்? வேறு எதற்காகவும் அவர் வாழவில்லை, அந்த கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழ்ந்தார். அவரை போல் படித்தவர் யாரும் இல்லை, அவரை போல் சட்ட நிபுணர் யாரும் இல்லை. ஆனால் சட்ட நிபுணராக அவர் அந்த யூத சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதராக வாழ்ந்திருக்கலாம், அவர் பெயரோடும் புகழோடும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவருக்கு கால் தூசிக்கு சமம். எனவே நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே அவர் என்று சொல்லுகின்றார். மீண்டும் நாம் அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலேயே 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கு கூறுகின்றார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தை பற்றிய இந்த வாழ்வை பற்றி, இந்த உலகத்தில் இருக்கின்ற பெயரை பற்றி, புகழை பற்றி, செல்வத்தை பற்றி, இந்த உலகம் கொடுக்கின்ற அந்த பெருமையை பற்றி, இந்த உலகம் அவரை பற்றி கூறுகின்ற பெரிய பெரிய வார்த்தைகளை பற்றி எல்லாம், அல்லது இந்த உலகமானது தன்னை புகழ வேண்டும், இந்த உலகமானது தன்னை போற்ற வேண்டும், இந்த உலகமானது தன்னை மதிக்க வேண்டும், தனக்கு உயர்ந்த இடத்துல பெரிய பதவி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணவில்லை. மாறாக அவருடைய சிந்தனை எல்லாம் அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஆதாயமாக்கி கொள்ளுவதுதான் அவருக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. எனவேதான் அவர் கூறுகின்றார், எனக்கு கிறிஸ்துவை நான் ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அதே வார்த்தைகளைத்தான் புனித பெரிய அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவர். எனவேதான் அவர் அந்த காலத்தில் அங்கிருந்து அந்த எகிப்திய பாலைவனத்தில் இருந்த துறவிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தார். அவர்களுக்கு அறிவுரை கூறுபவராக, அவர்களை உற்சாகப்படுத்துபவராக, அவர்களுக்கு உதவி செய்பவராக, அவர்களுடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்துபவராக, அவர்களுடைய வாழ்க்கையானது மென்மேலும் இந்த கிறிஸ்துவை நோக்கிய
கிறிஸ்துவை நோக்கிய ஒரு புனிதத்திலே வளர வேண்டும் என்பதற்காக அவர் அவர்களுக்கு பல அறிவுரைகளை மட்டுமல்ல பல கூட்டங்களை போட்டு அவர்களுக்கு விளக்கவும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த பெரிய அந்தோனியாருடைய வாழ்வானது அவருடைய வாழ்வு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த வாழ்வு. ஏனென்றால் கிறிஸ்துவை அவர் பற்றி கொண்டார். அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டதால் அவர் தன்னுடைய வாழ்வை அந்த இறைவனுக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். எனவே இந்த உலக செல்வங்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எனவேதான் நாம் வாசிக்கின்றோம் யோவான் எழுதிய நற்செய்தியில் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லுகின்றார் கிறிஸ்து பெருமான். ஆகவே இந்த அந்தோனியார் அந்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்தார். அந்த கிறிஸ்து அவரோடு இருந்தார். அந்த கிறிஸ்துவை அவர் பற்றி கொண்டார். அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருந்தார். எனவேதான் அவர் மிகுந்த கனி கொடுப்பவராக, அவருடைய கனி என்பது அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த விழுமியங்கள், முன்னுரையிலே சொன்னதை போல அவருடைய வாழ்வின் விழுமியங்களை இன்றைக்கு அவர் செய்த ஜெபம், ஜெபம் மனநிலை. ஜெபம் என்பது நாம் ஏதோ கோயிலில் போய் முழங்கால் படியிட்டு அல்லது கையை விரித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஜெபத்தை சொல்லிட்டு போகிறோம் என்பது அல்ல. ஜெபம் என்பது அதாவது மனம் உருகி அந்த இறைவனை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்புவது. அப்படி என்றால் நம்முடைய சிந்தனையானது சிதறக்கூடாது. கோயிலுக்கு போனால் வீட்டில் உள்ள ஞாபகமே வரக்கூடாது. நம்ம கோயிலில் போய் இப்போ எத்தனை பேர் எப்படின்னு தெரில, கோயிலில் போய் உட்கார்ந்த பிற்பாடு ஐயோ வீட்டை பூட்டிட்டு வந்தோமா இல்லையா, ஐயோ வீட்டில் யார் போய் எதுவும் திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அதில் வீட்டில் நம்ம அதை ஒழுங்காக வச்சோமா, அந்த பாத்திரத்தை மூடினோமா, அல்லது யாராச்சும் அந்த பிள்ளைகளை கண்டிச்சுட்டு ஒன்று அந்த மாதிரி சிந்தனைக்கெல்லாம் இடம் இல்லை. கோயிலுக்கு போனால் கோயிலில் போய் யாரை நாம் அந்த ஒருமுகப்படுத்தி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி அந்த இறைவனை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் எழுப்ப வேண்டும். ஆகவே அவ்வாறு எழுப்புகின்ற பொழுதுதான் உண்மையான அந்த நமக்கும் இறைவனுக்குள்ள அந்த உறவினுடைய தன்மை, அந்த உறவினுடைய பலமானது ஆழப்படும். இல்லை என்றால் அது வேறு ஏதோ நம்ம போய் ஜெபம் சொல்லிட்டு வர்றோம், ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறோம், அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் திரும்பி வந்து விடுகின்றோம். அதற்காக நாம் கோவிலுக்கு செல்வது அல்ல, ஜெபிப்பதற்காக, இறைவேண்டல் செய்வதற்காக. இறைவேண்டல் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அந்த இறைவனை வரவேற்பதற்கு மட்டுமல்ல, அந்த இறைவனை நோக்கி நம்முடைய உள்ளமானது திரும்பி இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் பல வகையாக சிதறப்பட்டு இருக்கக்கூடாது. எனவே அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று ஜெபம். எனவேதான் நாம் வாசிக்கின்றோம் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் புனித பவுலடியார் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகின்றார், இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள். இடைவிடாது இறைவேண்டல். நம்முடைய வாழ்வே ஜெபமாக வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஜெபமானது மைய இடத்தை வைக்க வேண்டும், செல்வம் அல்ல. நம்முடைய வாழ்வின் மையமாக அந்த ஜெபம் இருக்கின்ற பொழுது நாம் அந்த இறைவனோடு நிச்சயமாக இணைந்திருப்போம். அவ்வாறு இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது இந்த உலக பொருட்களில் நாட்டம் கொள்ளாது, இந்த உலக பொருட்களை தேடி செல்லாது, இந்த உலகத்திலே உள்ள பொருட்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காது. அதே போன்று இங்கிருக்கின்ற எதாக இருந்தாலும், இங்கிருக்கின்ற பெரிய நிகழ்வுகளாக இருந்தாலும், சிறிய நிகழ்வுகளாக இருந்தாலும், மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக இருந்தாலும், துக்கமான நிகழ்வுகளாக இருந்தாலும், எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் இதெல்லாம் நம்மை பாதிக்காது. மாறாக நாம் நம்முடைய அந்த எண்ணமும் நம்முடைய அந்த சிந்தனையும் நாம் அந்த இறைவனில் தான் இருக்குமே ஒழிய வேறு எதிலும் இருக்காது. ஆகவே இடைவிடாது நாம் இறைவேண்டல் செய்ய அந்த புனிதரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்றைக்கு அவர் அந்த பாலைவனத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதர துறவிகளை மறக்கவில்லை. சகோதர துறவிகளுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர் முன் வந்தார். அந்த சகோதர துறவிகளை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த ஆதீன மட தலைவராக அவர் இருந்தார். அந்த அவர்களுக்கு அறிவுரை கூற,
அவர்களை உற்சாகப்படுத்த, ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தளர்ச்சி அடைந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உண்மையான உற்சாகத்தை அளிக்க, கடவுள் வாழ் அவர்களுடைய உள்ளத்தை திருப்ப, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில துன்பங்கள் அல்லது துயரங்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் நீக்க அவர் அறிவுரை கூறுபவராக, அடுத்தவர்களுக்கு உதவுபவராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். அதாவது இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அடுத்தவர்களை நினைக்கின்றோம், நம்மை தவிர மற்றவர்களை நாம் எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றோம். சிறப்பாக ஏழ்மையில் இருக்கின்றவர்களுக்கு, வறுமையில் வாடுகின்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை, நம்ம எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், ஆனால் குறைஞ்சபட்சம் இருப்பதில் நாம் கொஞ்சத்தையாவது கொடுக்கலாம்ல. அதாவது இன்றைக்கு இருப்பதில் உள்ளதெல்லாம் கொடுக்க வேண்டாம், இருக்கிறதெல்லாம் கொடுத்துவிட்டு நீங்கள் ஓட்டாட்டியாக போகணும்னு நான் சொல்ல. ஆனால் இருப்பதில் நாம் தியாகம் செய்து, ஒரு சில வேளைகளில் நாம் தியாகம் செய்து தான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நமக்கே ரொம்ப கடினமாக இருந்தாலும் கூட அதிலும், அந்த வறுமையிலும் நாம் கொஞ்சத்தை சேமித்து மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலை வேண்டும். அதே போன்று அடுத்தவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துயரத்தில் இருக்கின்ற பொழுது, வேதனையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறுகின்ற அன்பர்களாக, நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று நம்மை தேடி வருகின்றவர்களுக்கு நம்மால் இயன்றதை நாம் அவர்களுக்கு செய்ய முன் வர வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும். ஒரு சில சமயத்தில் அங்கே தெருவில் வந்துக்கிட்டு இருக்கும்போதே வீட்டிலேருந்து என்னத்துக்கு இங்கே வர்ற, நான் இப்போ வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறேன், இங்கே வராத அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆளை பார்த்த உடனே இவங்க இதுக்கு வர்றாங்கன்னு தெரியும். அதனால் என்ன செய்வீங்க, இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், தோட்டத்துக்கு போகிறேன், காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு புறப்படுறேன், தயவு செய்து இப்போ வராத அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கதான், இயல்பாக நடக்கின்ற ஒன்று. ஆக அடுத்தவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றோம், அடுத்தவர்களை அன்பு செய்தோம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நம்மால் இயன்றதை, அதாவது இன்றைக்கு அது ஆறுதலாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய குறைகளை கேட்பதாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய துன்பத்தில் பங்கு பெறுவதாக இருக்கலாம். அவர்கள் வேதனையோடு வருகின்ற பொழுது அந்த வேதனையை கேட்டு அதை தணிக்கின்றவர்களாக கூட நாம் இருக்கலாம். உதவினா பண உதவி, பொருள் உதவி மட்டும் அல்ல, இதுவும் உதவிதான். ஆகவே இத்தகைய உதவிகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் புனித அந்தோனியார் செய்தார். அவர் தனக்கென்ற ஒரு வழியை வகுத்து கொண்டாலும் கூட தன்னுடைய அந்த பாலைவனத்திலே வாழ்ந்த துறவிகளையெல்லாம் அழைத்து அந்த துறவிகளுக்கு அவர் எப்பொழுதுமே ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுபவராக இருந்ததை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கூறுகின்றது. ஆகவே இன்றைக்கு நாம் புனித அந்தோனியாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை 2. 1, எப்பொழுதும் நாம் அந்த இறைவனை மையமாக வைத்து வாழ வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். அந்த இறைவேண்டலிலே எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்க வரக்கூடாது. கடவுளும் நாமும், கடவுளும் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயமும் என்ற அந்த ஒரு உணர்வு மட்டும் இருக்க வேண்டும். அடுத்தது, அவர் எவ்வாறு அந்த பாலைவனத்தில் கூட அவருடைய அந்த இயலாமை அல்லது அவருடைய அந்த வறுமை அல்லது அவருடைய அந்த தவ முயற்சிகளால் அவர் உண்மையிலேயே துன்பப்படுகின்ற வேளையிலும் கூட அடுத்தவர்களை அவர் மறக்கவில்லை. எனவே நாம் அடுத்தவர்களை மறக்காதவர்களாக, அடுத்தவர்களும் நம்முடையவர்களே, நமக்கு யாரும் அந்நியர்கள் அல்ல, எல்லோரும் நம்முடையவர்கள், நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு உணர்வோடு உதவி செய்யக்கூடிய மனநிலையையும் நாம் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை திருவிழாவுக்கு வருகின்றோம், அந்தோனியாருக்கு காணிக்கை போடுறோம், மாலை போடுறோம், நாம் மேல் இயன்றதை செய்கிறோம், சரி. ஆனால் அதே வேளையில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சோத்துக்கே இல்லைன்னா அவங்களுக்கு உதவி செய்வோம். அதே போன்று இன்றைக்கி ஒருத்தருக்கு ஆடை இல்லை, இருக்கின்ற ஆடையை கொடுப்போம். அல்லது ஒருத்தர் உண்மையிலேயே துன்பத்தில் ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு அல்லது ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அவங்கள போய் பார்ப்போம், போய் பார்த்துட்டு வருவோமே, ஏன் நமக்கு கேட்போம்.
ஆஸ்பத்திரியாக இருக்கார், சரி சரி அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அதோட மறந்துடுவோம். ஆனால் போய் இருக்கின்றவர்களை, வாழ்கின்றவர்களை நாம் உண்மையிலேயே கண்டுகொள்ள வேண்டும். அவர்களுக்கு நம்மால் இயன்றவற்றை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய மக்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் புனித அந்தோணியாருக்கு பெருமை சேர்க்கின்றோம் என்றால் அவரிடத்தில் இருக்கின்ற இந்த புண்ணியங்களை, அந்த விழுமியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இறைவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மென்மேலும் உயர்த்துவதோடு நீங்களும் அந்த அந்தோணியாரை போல புனிதத்திலே வளரவும், நீங்கள் செய்கின்ற செயல்கள் தான் கடவுளிடத்தில் உங்களை இட்டு செல்லும். எனவே நீங்கள் அன்பு செய்கின்ற பொழுது, நீங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது, நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது, அவைதான் நீங்கள் புண்ணியத்தில் வளர்வதற்கு, புனிதத்தை நோக்கி செல்வதற்கு, அந்த புனிதத்தில் இன்னும் ஆளப்படுவதற்கு உங்களை இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற அந்த ஒரு உணர்வோடு இன்றைய இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.